நான் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா, என் மனசளவில் ரொம்ப நொந்து, ரொம்ப கண்களில் வலியோட, கண்ணீரோட தான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண்களை மதிங்க, சரிங்களா? திருமண உறவுங்கிறது ஒன்றும் விளையாட்டுக்கு பொம்மை மாதிரி ஆணுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு ஆண் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க கொடுத்த உறவல்ல. அது வாழ்க்கை முழுவதும் தொடரும். நம்ம இறப்பிலும் கூட வரும் ஒரு உறவு தான். நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய புனிதமான உறவு, உன்னதமான உறவு பார்த்திங்கன்னா திருமண உறவு. ஓகேங்களா? இந்த உறவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னே எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியலை, புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெண்கள் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புருஷன்கிட்ட உத வாங்கி, திட்டு வாங்கி, எந்த சுகமும் அனுபவிக்காமல் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டு, வயசை வீண் பண்ணிக்கிட்டு, காலத்தை ஓட்டிக்கிட்டு, இன்னமும் மனசாட்சி கட்டுப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லா வாழணுங்கிற ஆசை இருக்குது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஆனால் அது கிடைக்காம எவ்வளோ பேர் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒருத்தங்களை தேடிட்டு போனாமான்னா நல்ல விவரம் இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. அது வெறும் உடல் சுகத்துக்கு மட்டும்தான்றது நிறைய பேருக்கு தெரியும், உணர்றாங்க. ஏன்னா மற்றங்கிட்ட கிடைக்கிற அன்பு பார்த்திங்கன்னா அது அன்பு உன்னதமானது இல்லைங்க. அது தேடுறது வெறும் உடல் இதை மட்டும்தான், சரிங்களா? மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இன்றைக்கும் நிறைய பேர் ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை, வழிகளை தாண்டி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நல்லவங்களுக்கு நல்லது அமையறதே கிடையாது. இப்போ நல்லவங்க நிறைய பேருக்கு காலம் இல்லாமல் ஆயிடுச்சு. உண்மையாக காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணி உண்மையாக இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் துரோகம் பண்ணுறாங்க, உயிரெடுக்கிற லெவலுக்கு போயாச்சு. இப்போ அதையே தான் நல்ல பெண்கள் உயிரை விடுற அளவுக்கு வந்தாச்சு. நார்த் சைடில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவளுடைய பணத்தை மட்டும்தான் விரும்பியிருக்கான். இத்தனைக்கும் ஒரு டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, படித்த நீங்களே இப்படி அறிவு கட்டத்தனமாக ஒரு பொண்ணை வெறும் வேலைக்கோ அடிமைத்தனமையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது படிக்காதவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? இப்போ படிக்காதவங்க கூட நல்லா மாறிட்டாங்க. நல்ல அன்பாகவும் பண்பாகவும் நல்ல குணத்தோடையும் இருக்காங்க. படித்தவங்க இப்போ நிறைய பேர் புத்தி மங்கி தேவையில்லாத செயலில் ஈடுபட்டுட்ருக்கீங்க. படிக்கிறது பெருசு இல்லை, அறிவையும் வளர்த்துக்கணும், பார்க்குற பார்வையை மாற்றிக்கணும், நடக்கிற நடையில் நல்லதை கற்றுக்கணும், நல்லதை பேசணும், சரிங்களா? இந்த பதிவு நான் உண்மையாலே நல்ல ஆண் பெண் 2 பேருக்கும் சேர்த்து தான் போடுறேன். மன வலியோடு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். எங்கே போயிட்டுருக்கு நம்ம கலாச்சாரம்? கல்யாணன்ற பந்தம் எதுக்குங்க பண்ணுறோம்? வெறும் வரதட்சணைக்காகவும் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா இல்லைங்க, ஒரு துணை. ஏங்க, அம்மா வீட்டில் சாப்பிட்ற அதே சாப்பாடு தானே ஒரு பொண்ணு புருஷன் வீட்லேயும் சாப்பிட போகிறா. அங்கே என்ன தூங்கினாலும் இரவில் தூங்க போகிறா, காலையில் வேலை செய்ய போகிறா. அது தானே புருஷன் வீட்டில். அம்மா வீட்டில் கிடைக்காத ஒரே ஒரு சுகம் உடல் சுகம். அதுக்காக தான் ஒரு கல்யாணன்ற பந்தம் இல்லையா? அதில் இவ்வளோ வலைகள் பின்னப்பட்டிருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை. ஏன் இதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பொண்ணு பொருள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், சாகும்போது நான் சேர்த்து வச்ச தங்கம் வயிறும் வீடு வாசல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏதாவது எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? பிறந்தும் போது வெறுமனே தான் பிறந்தோம் இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற உயிருள்ள நாட்கள் வரைக்கும் தானே நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இறந்த பிறகு எதுவும் நம்மளுக்கு தேவைப்படலைல்ல. அப்போ புரிஞ்சு நடங்க. உண்மையாலே உள்ள அன்போடு இருங்க, சரிங்களா? பணத்துக்கு ஆசைப்படுறதை விட்டுட்டு நல்ல குணத்தை வளர்த்துக்க பாருங்கள், சரிங்களா? காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நல்ல உறவுகளுக்கு ஆசைப்படுங்க, நல்ல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உறவுகளை மேம்படுத்துங்க. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இந்த பதிவு போடுறேன். அந்த பொண்ணு கடைசியில் என்ன சொல்லிட்டு இறந்துருக்கா தெரியுமா? உனக்கு நான் சம்பாரித்த பணம் பெருசா தெரிஞ்சுது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். அந்த பொண்ணு உங்கள் அம்மா அப்பா பையனை எப்படி பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டாங்களோ அதே தாங்க பொண்ணுங்களுக்கு. யாருன்னே தெரியாது, உங்கள் மூஞ்சி தெரியாது, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வீட்டில் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு நம்பிக்கைக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. உன்னை விரும்பிட்டுமே இவன் தான் நம்மளுக்குன்றதுக்காக தான் ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, துரோகம் பண்ணாதீங்க, ஏமாற்றாதீங்க. தயவு செஞ்சு மனசை புரிஞ்சு பாருங்கள், நடந்துக்கோங்க, கட்டுப்பட்டு இருங்க. அந்த திருமண உறவுக்கு கட்டுப்பட்டு இருங்க. மனசாட்சியோடு இருங்க. இங்கே நிறைய பேர் தவிக்கிறாங்க, அன்புக்கு ஏங்குறாங்க. உங்களுக்கு ஏங்க புரியல? நிறைய திருமணம் தாண்டி உறவுகள் இப்போ நிறைய தப்பு நடக்குதுன்னா அங்கே அன்பு கிடைக்கல, அவளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, அங்கே அவமதிக்கப்படுகிறாள். அப்போ அதனால தான் இன்னொரு ஊரை தேடி போய் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, இப்படி ஆகிறாங்க. தயவு செஞ்சு பெண்கள் கொஞ்சம் தன்மையாக நடந்துக்க பாருங்கள். பெண்மைக்குண்டான மரியாதையோடு இருங்க. ஆண்கள் ப்ளீஸ் மனசாட்சியோடு கொஞ்சம் இருங்க, சரிங்களா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி கட்டுப்பட்டு இருங்க. தயவு செஞ்சு நல்லதை பண்ணுங்கள், நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க, நல்ல முறையில் வாழுங்க. அந்த பெண் அப்போது என்ன சொல்லிட்டு இது வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கா, நான் சமைச்சு வச்சுட்டேன், என் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீயும் என் குழந்தையும் சாப்பிடுன்னு. ரொம்ப மனசு வலிக்குது. இல்லை இன்றைக்கி அவங்க நம்ம கூட. நீங்களும் வாழுங்க, மற்றவங்களையும் வாழ விடுங்க. தயவு செஞ்சு இவ்வளோ போடுவீங்களா, அவ்வளோ சவரன் போடுவீங்களா, இவ்வளோ தரீங்களான்னு ஸ்டேட்டஸை பார்க்குற விட்டு மனசை பாருங்கள். குடும்பத்துக்கு நல்லா இருப்பாங்களா, நம்மளை நல்லா வச்சுப்பாங்களா, நம்மளை நல்லா வாழ வைப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். பணம் ஆசை வேண்டாம், குணத்தை மதிங்க. நகை ஆசை வேணாம், புன்னகையோடு வாழ கற்றுக்கோங்க, சரிங்களா? நான் இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லை. அவங்கவுங்க மனசாட்சி கேட்டு பாருங்கள், எது சரி எது தப்புன்னு. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ப்ளீஸ். நம்ம பண்பாடு கலாச்சாரம் இதை காப்பாற்றுங்க. நன்றி.